அழகு நான் சாப்பிடுவேன். அது வீடுடா. நேரம் நேரம் ஆறது முடியுதா? அதாவது ஆடு ஓடியும் வெக்கப்படுறீங்களா? எதுக்கு வெக்கப்படுறீங்க? வயசுக்கு வந்ததுக்கா? எல்லாட்டுக்கு விளங்கையில் என்னதுக்கு வெக்கப்படுறீங்க? வயசுக்கு வந்ததுக்காவா? அதுக்கு வெக்கப்படுறீங்களா? அதுக்கு சரி, ஓகே. அது வெக்கம் அளவு தானே. பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமானதுல உண்டு. ஆனா நிறைய பேருக்கு இப்ப இல்ல. முதல்ல இனிய பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்னைக்கு இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கணும். அரைவாசி பேர் இங்க ஆழத்திய முடியல, அங்க சாப்பாடு நடக்குது. அவ்வளோ பசி எல்லாருக்குமே. அப்படியே நீங்க சாப்பிட்டீங்களே? இப்ப நீங்க சாப்பாடு வந்திருக்க மாட்டாங்களே தெரியும். உங்களுக்கு கிடைச்சதான் சாப்பாடு, மிஞ்சதான் உங்களுக்கு சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு இல்லை. சரி, ஓகே. இப்ப தங்கச்சிக்கு நாங்கள் இன்றைக்கு நிறைய பரிசு கொண்டு வந்தாங்க. இவ்வளவு உறவு வந்தாலும் ஒரு சில உறவுகளால வர முடியாது இல்லையா? அப்படித்தானே? அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களை மாதிரி வடிவான படியில பிடிச்சு என்ன வடிவில்லையே நாங்கள சரியா இந்த மாதிரி அண்ணாக்களை பிடிச்சி அனுப்பிதான் போய் எங்கள்ட சார்பில் பரிசெல்லாம் கொடுத்து கதைச்சு சாப்பிட்டு வாங்கணும்னு அனுப்புறீங்க. சரி, எங்களை தான் சாப்பிடுறது, உங்களோட எங்களை சாப்பிட சொல்றீங்க. ரைட். முதலாவது நாங்கள் மங்களகரமா லக்ஷ்மி தேவியை கொடுத்துருவோம். சரியா? லக்ஷ்மி தேவி தேடி வந்திருக்காங்க. அவங்கள தேடி இது பண்ணுங்க. வாவ், அவ வந்துட்டு தனியை வராம பிள்ளைக்கு பச்சை தாள் கொண்டு வந்திருக்கான். என்ன தாள் கொண்டு வந்திருக்கா? பச்சை பச்சையா கொண்டு வந்திருக்கானா? எல்லாம் தெரியுத மாதிரி. அப்படியே சரி, என்ன பேர் பிள்ளைக்கு? தஷ்மிகா. தஷ்மிகா வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க? தஷுன்னு கூப்பிடுறேன். மிகா மிகான்னு கூப்பிடுறது அப்படியும் கூப்பிடுறது. நாங்க கூப்பிடுவோம் தஷு குட்டி அப்படி கூப்பிடுவோம். சரியா? ரைட், ஓகே. அப்ப லக்ஷ்மி பிடிச்சிருக்கா? சரி, அப்ப என்ன சொல்ல வராண்டா, உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாஜம் கிட்டட்டும், நிறைய செல்வங்கள் வந்து சேரட்டும். இன்றைக்கு நிறைய பேர் மஞ்சள் பையில எடுத்து வைங்க. என்ன சரி, நல்ல சிரிப்பு. ரைட். அடுத்தது சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருவோம் பிள்ளைக்கு. ரைட். ஏன்னா இனிப்பான விஷயம் தானே, பிள்ளை வைக்கப்படுற மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்தது. நல்லம் தானே? அப்படி இல்ல? கொடுத்துருங்க. மிக்கி, உங்களுக்கு சுகர் இருக்குன்றதுங்க எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து கொடுத்துருங்க. அந்த பிள்ளைக்கு தான் சரியா இருக்கும். ஓடி ஆடி தெரியுற பிள்ளை வேற யாருக்கு? உங்களுக்கு வேணுமா? இருக்காது படியா? வேணுமாடா? வேணுமா? சரி, கொடுத்துருங்க. ரைட். இன்னைக்கு அடுத்த ஆர்டர் இருக்கா? சோறு மாட்டேன். சரி, ஓகே. அதுக்குள்ள வெரைட்டியா நிறைய சாக்லேட் இருக்கு. அண்ணாக்கு தெரியுங்களா? தெரியுங்க. வீட்டுல எத்தனை பேர் மொத்தமா? 3 பேர். தங்கச்சி 4 பேர் மொத்தம்? 3 பேர் தான். 2 தங்கச்சி, நீங்க. அப்ப அப்பா அம்மாங்க அவையில் பாவம் இல்லையா? அப்ப விளங்க இல்ல மொத்தமா எத்தனை பேருன்னா அப்பா அம்மா இல்லையா? அப்ப அவையில் செத்தா வரும். குடும்ப அட்டையில பேர் இல்லையா அப்பா அம்மா பேர்? சரி, அப்ப அவையிலும் கொடுத்து சாப்பிடுங்க. தனியா சாப்பிட்டா இந்த வயசுலயும் பல்லு கொட்டும். என்ன அதை என்ன சொல்ல வரோம்னா எங்களும் கொடுப்போம், இல்லாட்டி சவிட்டு விடணும். ரைட். அடுத்த பெரிய பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் வந்தது, அதையும் கொடுப்போம். சரி, மிக்கி கொடுங்க, அதங்களை வையுங்க. ரைட். ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து என்னன்னு தெரியாது, வாங்கி பாருங்க. கொஞ்சம் பேரம் பார்த்து என்னடாப்பா பேரமா இல்லையே? பரவா இருக்கு. அப்ப என்னடா உள்ள தெரியல, கண்டுபிடிங்க. உடைச்சு பார்த்தா புரியும், உடைச்சு பார்த்தா தெரியுமே. அப்பட்டமா சொல்லுங்க, என்ன இருக்கும் தெரியல. வீட்டுல தலைவணி பத்தாக்குறையா? என்ன சிரிக்கிறீங்க? அம்மா சொன்னாங்க ஒரு 2-3 தடவை தான் நடக்கா. ஏன்னா நாங்கள் வெறும் இதுல படத்தை பழகி போச்சாங்க. தலைவணி எல்லாம் வேணாம் நாங்களுக்கு. ஆனா நீங்க இடம் பிடிக்கிறதுனால தலைவணி தான் வேணும். அதனால நாங்க ஒரு 3 தலைவணி வாங்கினோம். சரியா? உடைச்சு பாருங்க. வாவ், ஒரு அழகான செடி வந்திருக்கு. தம்பிக்குட்டி இங்க இருக்கா? தம்பிக்குட்டி கொஞ்சம் பின்னுங்க. ரைட்.
சூப்பர். என்ன வந்தது? டெடி பியர். என்ன நான் கேட்டேன், தலைவணி கேட்டீங்களா? உண்டு, இவர் தான் தலைவணி. என்ன நீங்க அவரை தலைக்கு வச்சு தூங்கலாம், வேணும்னா மேல வரையும் படுக்கலாம். சாக் பண்ணி விட்டுறாங்க வந்து பாவம். சரியா? மிக்கி பிடிச்சிருக்கா? மிக்கியை பிடிச்சி டெடியை பிடிச்சிருக்கா? மிக்கியும் அதே கலர் தான், டெடியும் அதே கலர் தான். இப்ப நாங்க ஏதாவது ஒண்ணு விட்டு போறோம். மிக்கி வேணுமா டெடி வேணுமா? சரி, அப்ப டெடியே வச்சுக்கணும். மிக்கி தங்கச்சிக்கு வேணாமா? சரி, ஓகே. அந்த டெடியை வந்துட்டு நீங்க நிறைய ரகசியங்கள் சொல்லலாம். டெடிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ரகசியம் பண்ணா நல்லது கெட்டது, கெட்டதுன்னு கிடையாது, நல்லது சொல்லலாம். சரியா? உங்களுடைய அன்புகளை பகிர்ந்து கொள்ளலாம், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், உங்களோட சோகங்களை சொல்லி அழலாம். மிக்கிட்ட எல்லாம் கேட்பேன். சரியா? ஓகேயா? செடிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? மிக்கிட்டு சொல்ல வேணாம், ஏன்னா அவனுக்கே ஒன்றும் இல்லை சொல்ற அளவுக்கு. இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகுது. சொல்லுங்க ஏரியா, என்ன பேர் வைக்க போறீங்க மிக்கிக்கு? சாரி, டெடிக்கு. என்ன பேர் வைக்க போறீங்க? ஏதாவது ஒரு பேர் வைக்கல வேணும் டெடிக்கு. அம்மாக்கு என்ன பேர்? நிஷா. அப்ப நாங்க ஷா டெடி. நல்லா இருக்குல்ல? உங்களோட பேர் மீ, அப்ப மிஷாண்டு வைப்பேன். மீனாவும் ஷானாவும் சேர்த்து மிஷாண்டு வைப்பேன். சரியா? நல்லா இருக்கு பேர். என்ன சரி, பேர் சுடுலாம் முடிஞ்சது. அடுத்த லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு, அதையும் கொடுத்தா அது முடிஞ்சது. அதுக்கு முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும் யார் கொடுத்தது. யாரு கொடுத்தது இவ்வளவு பெருசு? இங்க உள்ளாக்கெல்லாம் கொடுத்ததா? இங்க இருக்கிறாங்க கொடுத்தவங்க. கொடுத்தவங்க இங்கதான் இருக்காங்க பாத்துட்டு. நான் உங்களுக்கு குழுதாரு. கொடுத்தவங்க இங்கதான் இருக்காங்க அவங்கள பாத்துட்டு. சொல்லுங்க யாரு? யாரு நீங்க தேடுறீங்களா? ஆறுண்டு அவங்க ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப ரொம்ப பக்கத்துல ஒளிஞ்சு நிக்கிறாங்க. கெரியா சொல்லணும் வேறண்டு நேரம் போ நாங்கள் போகல அவனு. அம்மா அம்மா நிக்கிறாவா? எங்க அம்மா? அடே பிள்ளைக்கு யாருன்னு தெரியாது அவனை. அப்புறம் என்ன செய்யறது? ஆறு கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு. ஆறு அதான் கொடுத்தவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னேன் நான். பிறகு லண்டன்ல இருந்தேன்னா நான் என்ன லண்டன்ல ஆக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு? அது பெரிய விஷயம், பார்த்துக்கடா. ஆனா லண்டன்ல இருந்து வேற இல்லை, வந்ததெல்லாம் இங்க தான் வந்துச்சு. கொடுத்தவங்க ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. கொடுத்தவங்க பேர் வேணா ஸ்டார்ட் பண்ணது எம்ல. மீனா. மீனா என்ன அவ்வளவு யோசிக்கிறீங்க? தெரியலையா? உங்களோட கையில எவ்வளவு கிஃப்ட் கொடுத்தது யாரு? மிக்கி தான் கொடுத்துச்சு. நீங்க தான் இருக்காரு. சரி, ஆனா கொடுத்தவங்க ரொம்ப தூரமா இருக்காங்க. இந்த இடத்துல தாங்க வர முடியலன்னு மிஸ் பண்றீங்க. அந்த பிரேம பார்த்தா தெரியும். சரியா? அந்த பிரேம கொடுங்க மிக்கி பாப்போம். சரி, வாங்கி ஒரு ஓபன் பண்ணி பாருங்க பாப்போம். ஒரு அழகான தேவதை ஒன்று இருக்கும் இல்லையா? ரைட், வாவ் பாப்போம். காட்டுங்க ஜிமா பாப்போம். அண்ணாங்களுக்கு அழகா இருக்கேன். தயார் ராஜ் நிபா லண்டன்ல இருந்து கொடுத்து விட்டுருக்கீங்க. சரி, பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? நல்லா இருக்கேன். என்ன சொல்ல போறீங்க அப்ப? தேங்க்யூ. அவ்வளவுதானா? எதிர்பார்த்தீங்களா? என்ன முறை உங்களுக்கு? ஆகா முறை தெரியல. அம்மாட கேளுங்க என்ன முறை. சித்தி எல்லாம் வரும் அப்ப. சரி, அண்டா சித்தி எல்லாம் ஒண்ணுதான். ரைட், அப்ப அண்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி செய்தது. ஹாப்பி தானே பிள்ளைக்கு? சரி, நல்லா படிச்சு வருங்காலத்துல ஃபியூச்சர்ல நல்லா வரணும். வருங்காலத்துல என்ன ஆக போறீங்க படிச்சு முடிச்சு? என்ன ஐடியா இல்லை டாக்டரா? ரைட், வெரி குட், வாழ்த்துக்கள். வேலைக்கு மிக்கிக்கு வேற தான் வரும். வேற சும்மா இருக்கணும். சூப்பர், நாங்க விடைபெறுறோம். நன்றி.